வணக்கம், வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் புதுசாக இன்னொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சர்விக்கல் கேன்சர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபர்டிலிட்டினா என்ன? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஜஸ்ட் லைக் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு டேர்ம் தான். ஒரு சில பேரால் குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அந்த கண்டிஷனை தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கோஆபிட்டேஷன் இருந்துமே ஒரு சில பேரால் கன்சீவ் ஆக முடியாத அந்த சூழ்நிலையை தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னா இன்எபிலிட்டி டு கன்சீவ் ஆக முடியாத நிலைமை, ப்ரெக்னென்ட் ஆக முடியாத நிலைமையை தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு விமன் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ விமன் வளமாக இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் அந்த மேல் பார்ட்னர் ஃபர்டைலாக இல்லை அப்படின்னாலும் கன்சீவ் ஆகாத சூழ்நிலை வரலாம். ஸோ அப்போ ரெண்டு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஒன்று விமன் ஃபர்டைலாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி மேன் ஃபர்டைலாக இல்லாமல் இருக்கலாம். மேல் பார்ட்னரில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ மேல் பார்ட்னரில் insufficient numbers of sperms or quality of sperms ப்ரொடியூஸ் பண்ணலை. அதாவது நமக்கே தெரியும், நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கும்போது படிச்சுருந்துருப்பீங்க, சிங்கிள் எஜாக்குலேஷனில் 200 to 300 millions ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் மேல் பாடியிலேருந்து ஃபீமேல் பாடிக்கு டெபாசிட் ஆகுது. இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் தான் இதால் நிறைய பேரியர்ஸை க்ராஸ் பண்ணி அந்த சிங்கிள் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க முடியும். நிறைய காரணங்களால் மேல் பார்ட்னரால் சஃபிஷியண்ட்டான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த விமனை கன்சீவ் பண்ண வைக்க முடியாது. குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி இல்லை அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அந்த ஸ்பெர்ம்ஸால் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க முடியாது. எக்கு ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா நார்மலான ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகாது. ஸோ அப்போ சஃபிஷியன்ட் நம்பர்ஸில் இருக்கணும். அப்போ இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தாலோ இல்லாட்டி குவாலிட்டி மிஸ் ஆனாலோ டெஃபினட்டாக மேன் நம்ம இன்ஃபர்டைல் மேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதே மாதிரி இது ஃபீமேலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீமேலுமே நம்மளுக்கு எக்கு குவாலிட்டியான எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபீமேலோட பாடியில் தான் ஜைகோட் டெவலப் ஆகுது. அதாவது ஃபீட்டஸ் டெவலப் ஆகுறது எங்கே அப்படின்னா ஃபீமேலோட பாடியில் தான். அப்போ ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபீமேலில் என்ன கண்டிஷன் சொல்கிறோம்? இன்எபிலிட்டி டு பிகம் ப்ரெக்னென்ட் ஆர் மெயின்டைன் ப்ரெக்னென்சி. ஸோ அப்போ ஃபீமேலால் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னாலோ இல்லை ஸ்பெர்ம்ஸ் உள்ளே வந்தாலும் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்ற இந்த ரெண்டு சுச்சுவேஷனுமே இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமாக அமையலாம். ஸோ அப்போ மேலில் இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸோ தென் குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் இல்லை அப்படின்னா இன்ஃபர்டைல் மேல்னு சொல்லலாம். மேல் நார்மலாக இருந்து ஃபீமேலுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. சரி, அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு காசஸ் என்ன அப்படின்னா, டியூமர்ஸ் ஃபார்ம்ட் இன் பிட்யூட்ரி கிளாண்ட் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ டியூமர்ஸ் அப்படின்றது கட்டி, அதாவது கேன்சரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் நம்மளுக்கு கேன்சரஸ் டியூமர், நான் கேன்சரஸ் டியூமர்னும் இருக்குது. ஸோ இன்கேஸ் டியூமர் ஃபார்ம் ஆகுது, இல்லை நம்ம இது கேன்சர்னே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட பிட்யூட்ரி கிளாண்டை தான் நம்ம மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மற்ற எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற கிளாண்ட் எது அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் தான். த்ரூ பிட்யூட்ரி கிளாண்டு தான் ஹார்மோன் செக்ரெட் ஆகி மற்ற ஆர்கன்ஸ் மேலே அதை ஆக்ட் ஆகி பர்டிகுலரான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அப்போ பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரெட் ஆகிற எந்த ஹார்மோன்ஸும் ப்ராப்பராக செக்ரெட் ஆகாது. அப்போ இது மற்ற கிளாண்டையும் அஃபெக்ட் பண்ணும்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ணலாம். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரெட் ஆகுது. அப்போ பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் ஃபார்ம் ஆனாலோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்மளுக்கு டியூமர் ஃபார்ம் ஆனாலோ டெஸ்டிஸ்லையோ இல்லை ஓவரீஸ்லையோ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எதுவும் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ இது ஒரு காசஸாக இருக்கலாம். அதாவது டியூமர்ஸ் ஃபார்ம்ட் இன் பிட்யூட்ரி கிளாண்ட் ஆர் இன் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ரெண்டு ஆர்கன்ஸில் எந்த ஆர்கன்ஸில் டியூமர் ஃபார்ம் ஆனாலும் அதனால் உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸ் சரிவர ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி அது ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகலைன்னா டெஃபினட்டாக இன்ஃபர்டிலிட்டிக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக பார்க்குற ரீசன் என்ன அப்படின்னா ஜீன் மியூட்டேஷன். ஸோ நம்மளோட பாடியில் நம்மளோட எல்லா கேரக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது டிஎன்ஏ தான் அப்படின்றது ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏல எல்லாமே எல்லா ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷனும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே கோடிங்காக இருக்குது. அதுதான் நம்ம ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜீன்ஸில்
ஏதாவது மியூட்டேஷன் நடந்திருந்ததுன்னா, மியூட்டேஷன் அப்படின்றது சடன் சேஞ்சஸ் இன் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லை சடன் சேஞ்சஸ் இன் தி ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இது குரோமோசோம்ஸில் இந்த மியூட்டேஷன் நடக்கலாம், ஜீன்ஸில் நடக்கலாம், டிஎன்ஏல நடக்கலாம். இப்படி மியூட்டேஷன்ஸ் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன்லேருந்து குரோமோசோமல் அபரேஷன்ஸ் வரைக்கும் நிறைய மியூட்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மியூட்டேஷன்ஸ் நடந்த செல்லால் ப்ராப்பரான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ ஹார்மோன்ஸோட செக்ரேஷன்ஸ் இங்கே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சிந்தசிஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கெட் அஃபெக்டட். என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகலாம்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் சரியாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ அது சரியாக ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அது அடுத்தடுத்த ப்ராசஸை இது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அவங்களால கன்சீவ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அப்போ ஜீன் மியூட்டேஷன்ஸ் நடந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மால் ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ் அண்ட் ஃபெலோப்பியன் டியூப். ப்ரெக்னென்சியை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்லேருந்து ஓவரிஸ்லேருந்து எல்லா ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மால் ஃபார்மேஷன் இருந்துச்சு, ஃபெலோப்பியன் டியூப் டேமேஜ் ஆயிருந்தது, இல்லை யூட்ரஸ் வந்து அந்த எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்காக இல்லை, சர்விக்கல் கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டாக அந்த ஃபீமேலால் கன்சீவ் ஆக முடியாது. ஃபோர்த்தாக நம்ம பார்க்குறது inadequate nutrition. Nutrients plays a major role in maintaining a healthy body. ஸோ அப்போ நம்மளோட பாடியில் எல்லா சிஸ்டம்ஸும் எல்லா ஆர்கன்ஸும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ப்ராப்பராக எந்த சிஸ்டம்ஸும் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ அதனாலையும் கன்சீவ் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் தி மென்சுரல் சைக்கிள். ஸோ பொதுவாக நம்ம எக்ஸாம் சமயத்தில் ஃபியர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியானால் தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ டென்ஷனாக இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான எமோஷனல் ரியாக்ஷன்ஸ்னால கூட நம்மளோட ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஹார்மோன்ஸ் எதுவும் சரிவர செக்ரெட் ஆகாது. ஸோ அப்போ ஹார்மோன் சரியாக செக்ரெட் ஆகலைன்னா மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸும் சரியாக நடக்காது. இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் கூட கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது யூஸிங் ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அப்போ நிறைய டாக்ஸின்ஸை மருந்து மூலியமாவோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாவோ இல்லை தேவையில்லாத ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது மூலியமாவோ டாக்ஸின்ஸ் நம்மளோட பாடியில் தேவையில்லாமல் என்ட்ரு ஆனாலும் இதுவும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெர்குரி, கேட்மியம் அண்ட் ஆர்சனிக், ஆன்டிமனின்னு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் நம்மளோட பாடியில் தவறுதலாக நம்ம மெடிசன்ஸ் மூலியமாவோ இல்லை கண்டாமினேட்டட் வாட்டரு, ஃபுட்டு இது மூலயமா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இதுவுமே கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனாக இருக்குது. அடுத்ததான் ஆல்கஹாலிசம், டொபாக்கோ, மேரிவானா அப்படின்றது இட் இஸ் அ ட்ரக், இல்லீகல் ட்ரக் தான். ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமாவும் இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இட் கேன் காஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, தென் அடுத்தது இன்ஜுரிஸ் டு கொனாட்ஸ் அண்ட் ஏஜிங். ஸோ கொனாட்ஸ்ன்றது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை தான் கொனாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்றது என்னது? டெஸ்டிஸ் அண்ட் ஓவரீஸ். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரீஸ். ஸோ டெஸ்டிஸ் அண்ட் ஓவரீஸில் ஏதாவது இன்ஜுரி நடந்தால் அப்போ அதால் ப்ராப்பரான ஸ்போம் ப்ரொடக்ஷனையோ இல்லை எக் ப்ரொடக்ஷனையோ செய்ய முடியாது. ஸோ அப்போ இன்ஜுரிஸ் டு கொனாட்ஸ். அடுத்தது கடைசியாக வந்து ஏஜிங் ஆல்சோ காசஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ எல்லாம் நம்மளோட பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா சிஸ்டமும் ஒரு 30 வயசு வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். 30 வயசுக்கு மேலே போகும்போது அதனோட ஃபங்க்ஷன் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணிக்கும் போது அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாத காரணங்களால் கன்சீவ் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஏஜிங்குமே இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இது இல்லாமல் இன்னும் ஒரு சில காரணங்கள் கூட இருக்குது இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு. ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ.